நம்ம லைவ் வந்தாச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுங்க. ஓகே, ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஸோ ஹோப் எவ்ரி ஒன் ஹாஸ் பீன் ஜாயின்ட் அவர் செஷன். ஓகே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைவ் வந்தாச்சு. ஓகே, ஸோ தெர் வாஸ் many people are okay. So welcome to UX analyst program. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அனலிஸ்ட்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சென்ச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். எப்படி வந்து யூஎக்ஸ் டிசைனரா நீங்க அக்சென்ச்சர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை கிராக் பண்றது. ஓகே, அதான் இந்த 15 நாள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் அ லைவ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதத்துல ட்ரை பண்றீங்க. பட் ஆனா ஆகிட்டீங்களா, இல்ல ஆக முடியுதா, எதனால ஆக முடிய மாட்டேங்குது, வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹேப்பனிங் இன் அவர் கெரியர் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணட்டும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வில் ஸ்லோலி ஸ்டார்ட் த செஷன் நவ். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, ஏ. ஆடியோ கிளியரா இருக்குன்னா ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும் அப்படின்ற உங்களுடைய ட்ரீம் ஜாப் இருக்கு இல்லையா, அது போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர் ரிசர்ச் தான். அதுக்கான ப்ராப்பர் ஒரு கமிட்மெண்ட் தான் தேவைப்படுது. அதுக்கான ஒரு சில மோட்டிவேஷன் தான் தேவைப்படுது. ஓகே, இதை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா, மெனி பிளேசஸ் ஆர் தேர் டு டேக் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ். நிறைய இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும். உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதாவது அஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ ஹவு டு கிராக் த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, எப்படி வந்து அனலிஸ்ட் ஜாபை வந்து கிராக் பண்றது, ஒரு அக்சென்ச்சர் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி எப்படி கிராக் பண்றது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ என்னோட ஆடியோ கிளியரா இருந்ததுன்னா ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்தது தெரியாது. ஸோ அதனால நிறைய பேரை இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் 2 minutes. ஸோ இதனோட லாஸ்ட் லைவ் ஒர்க் ஷாப்பாக இருக்கும் நான்ற மாதிரி திங்க் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ, ஏன்னா மெனி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க, பட் ஆனால் லைவ் அட்டன் பண்ண மாட்றாங்க. ஸோ ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சா அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து எடுக்கணும், ஏன்னா ஒரு நாளைக்கு 100-150 பேர் அட்டன் பண்ணுவாங்க நம்மளோட லைவ் செஷனை. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க, பட் ஆனா யாரும் அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்து அட்டன் பண்ண மாட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. என்ன கைஸ் சொல்றீங்க? யாருக்கா இருந்தாலும் ஒரு 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 இது இருக்கணும்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னா அட்லீஸ்ட் ஒரு அட்டன் பண்றதுக்குன்னு ஒரு குரூப்பாவது இருக்கணும்ல. அப்புறம் அதுவே இல்லாத போது நம்ம எதுக்கு வந்து லைவ் ஒர்க் ஷாப்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கணும்? ஓகே, சூப்பர். தேங்க்யூ கிருஷ்ணா ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஓகே கைஸ், வி கேன் ஸ்டார்ட் நவ். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாப் ரோல்லாம் இருக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைன்லாம் பார்க்கலாம். நான் முன்னாடி எடுத்ததை விட நான் முன்னாடிலாம் நிறைய தியரிட்டிக்கல் செஷன்லாம் கவர் பண்ணிட்டு தான் 15 நாள் கிளாஸ் எடுப்பேன். பட் இப்போ டைரெக்டாகவே நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் குள்ள போகிறேன். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
தியரிட்டியை வந்து எனக்கு இவ்வளோ தூரம் எடுக்காதீங்க அப்படிலாம் ஃபீல் பண்றாங்க. தியரிட்டி எடுக்காம நீங்க வந்து யூஐ யூஎக்ஸை கிராக்கே பண்ண முடியாது. அதை மொதல் புரிஞ்சுக்கிங்க. ஸோ தியரிட்டிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ தியரிட்டிக்கல், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்துன்றது லைஃப் ஸ்டைலு. அதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தியரிட்டியை வந்து எடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தியரி தெரியலன்னா அவங்களால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாது. இதான் உண்மை. ஓகே, ஸோ யூஐ யூஎக்ஸ்ல ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல் இருக்குன்றத டைரக்டா பாத்துருவோம் இன்னைக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரோல் இருக்குன்னே தெரியாம நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? எல்லாம் என்னென்ன என்னென்ன ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் என்னென்ன மாதிரியான ரோல்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே யூஐ யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்லி யூஎக்ஸ் டிசைனர் ரோலுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல யூஐ டிசைனர் ரோலுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? கரெக்டா? ஸோ யூஎக்ஸ் யூஐ டிசைனர் யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ ஜாப்ஸ் ரோல்ஸ் இருக்குன்றதுலாம் யாருக்குமே தெரியுமான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு ஐடியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஹோப் உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா? அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? ப்ராடக்ட் டிசைனர், யூஐ டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர். ஓகே, ப்ளீஸ் டோன்ட். ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைனர், பெஸ்ட் கிராஃபிக் டிசைனர் இன் ஜாப். ஓகே, பேசிக் கிராஃபிக் டிசைன். ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர். ஓகேப்பா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைன் மட்டும் தான் தெரியுது. ஆனா அங்க யூஎக்ஸ் ரிசர்ச்னு ஒரு ரோல் இருக்கு, யூஎக்ஸ் ரைட்டர்னு ஒரு ரோல் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர்னு ஒரு ரோல் இருக்கு. ஓகேங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூஎக்ஸ் ரிசர்ச்சர். ஓகே, யூஎக்ஸ் ரிசர்ச்சர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒர்க் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த டிசைனரை பத்தி, அந்த டிசைன்ஸ் பத்தி, இல்ல அந்த அந்த டாஸ்க் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட இதெல்லாம் தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, யூசருக்கு தான் தேவைப்படுது அப்படின்ற ஒரு வேலையை எடுத்து வந்து கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் யூஎக்ஸ் ரிசர்ச்சரு. அந்த யூஎக்ஸ் ரிசர்ச்சரா நீங்க படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? யாருக்கெல்லாம் யூஎக்ஸ் ரிசர்ச்சர் பத்தி ஐடியா இருக்கு? யூஎக்ஸ் ரிசர்ச்சர். ஸோ யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய யூசர் யாரு, அவங்க என்ன ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை நீங்க யூஸ்ஃபுல்லாகவும் யூஸபிளாகவும் என்ஜாயபிளாகவும் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்லி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ரிசர்ச்சர் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க ஆஹ், அது பேர் என்ன சொல்லுவாங்க, எந்த டிகிரி வேணா பண்ணிருக்கலாம் பேசிக்கலி. பட் ஆனா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ நீட் டு டூ த ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டிசைனர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க வேற, யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ன்றவங்க வேற. ஸ்டேக் ஹோல்டரு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்ச்சோட நீட் என்ன, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிசர்ச்சுக்கான டேட்டா தேவைப்படுது, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறவங்க தான் ரிசர்ச்சரு. ஸோ ரிசர்ச்சர்ன்றவங்க என்னன்னா டிஃபைனிங் தி ரிசர்ச் கொஷன், செலக்டிங் தி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் கண்டக்டிங் தி யூசர் ரிசர்ச். ஸோ நீங்க இங்க உட்காந்து யூஎக்ஸ் ரிசர்ச்லாம் நீங்க பண்ணணும் அவசியம் இல்ல. அதுக்குன்னு ஒரு டீம் மெம்பர் தனியாவே இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில. அவங்களுக்கு பேரு யூஎக்ஸ் ரிசர்ச் டீம் சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒர்க் பண்ண கம்பெனிலுமே அது இருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் எப்ப எதனா டேட்டா தேவைப்படுதுன்னா அவங்க கிட்ட போய் சொன்னா போதும், அவங்க டேட்டா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அடுத்து
அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றது. அனலைசிங் தி டேட்டா கலெக்டட் ஃப்ரம் தி ரிசர்ச் ஸ்டடி. அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு ப்ரெசன்டேஷனா ஒன்று கொடுப்பாங்க. ப்ரெசன்டேஷன் ஃபார் டிசைனர்ஸ் டெவலப்பர்ஸ். நீங்க இந்த மாதிரி டிசிஷன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் அப்படி வைக்காதீங்க, இந்த மாதிரி வரமாட்டாங்க, யூசருக்கு இதுதான் தேவைப்படுது, யூசருக்கு ஏற்கனவே பண்ண டிசைன்ஸ்ல இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் எக்ஸ்பிளனேஷன் பண்றது யூசர் ரிசர்ச்சரோட வேலை. ஓகே, நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் புக் அண்ட் பென் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்கை இதுக்கு மேல யாராவது கவர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங்னா ரிசர்ச்சுக்குன்னு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்குறது. ஓகே. மென்டார்ஷிப், உங்களுடைய ரிசர்ச் டீமுக்கு மென்டார்ஷிப் ப்ரொவைட் பண்றது. யூசபிலிட்டி டெஸ்டிங், உங்களுடைய ஆப்பை யூசர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இது எப்படி இருக்கு எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது. இந்த மாதிரி எல்லா விதமான ரிசர்ச் ஓரியன்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பேரு யூஎக்ஸ் ரிசர்ச்சர். இதுக்கு முன்னாடி எனக்கு யூஎக்ஸ் ரிசர்ச்சர் பத்தி தெரியவே தெரியாது ப்ரோ. இப்போ இதுக்கு ஃப்ரெஷருக்கு எப்படி ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யூஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ யூஎக்ஸ் ரிசர்ச்ன்றது தனி டொமைனு, தனி போர்ஷனு, அதுக்குன்னே தனி ஸ்கில் செட் தேவைப்படுது. நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய யூஐ யூஎக்ஸ் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கூட போட்டிருந்தீங்கன்னா வேலை சத்தியமா கிடையவே கிடைக்காது. இதுதான் உண்மை. எல்லாரும் ட்ரை பண்ற மாதிரி யூ ஆல்சோ ட்ரைங் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைனர், யூ won't கெட் ஜாப். ஸோ உங்களோட ப்ரொஃபைல யூனிக்கா பண்ணி நீங்க யூஎக்ஸ் ரிசர்ச்ல நான் ஸ்ட்ராங்கு, நான் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க என்ன பண்ண வைக்கணும், நீஷ் டவுன் பண்ணணும், உங்களை தனிமைப்படுத்தணும், யூனிக்கா ஷோ பண்ணணும். அப்பதான் உங்க ப்ரொஃபைலு மார்க்கெட்ல செல்லுபடி ஆகும். யாராருக்கெல்லாம் யூஎக்ஸ் ரிசர்ச் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ஃபீல் பண்றீங்களோ, யூஎக்ஸ் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இருந்து படிக்க ஆரம்பிங்க, இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. த இண்டஸ்ட்ரி இஸ் ஆர்ஸ். ஓகே. உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது, தாராளமா கத்துக்குங்க. ஓகே. யூஎக்ஸ் ரிசர்ச்சர், யூஎக்ஸ் ரிசர்ச்சர், யூஎக்ஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கௌதம், என்னுடைய பெய்டு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் கோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குப்பா. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்டவே இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிக்கலாம், என்னுடைய மூலியமா ஜாபுக்குள்ளேயும் போய்க்கலாம். நம்ம இந்த மாதிரி மற்ற இன்ஸ்டியூட் மாதிரிலாம் அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா? நம்ம பிங் பண்ணலாம், நம்ம பேசலாம் கௌதம். நான் இந்த செஷனை முடிச்சிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா என்னோட ஃபோன் நம்பர் நான் தரேன். ஓகேவா? அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க பிங் பண்ணுங்க. ஓகே. பெய்டு கோர்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் பிங் மீ ஆன் தட். ஓகே கௌதம்? நம்ம செஷன் எடுத்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் பேசுவோம். அப்படிலாம் கோச்சிப்பாங்க மக்கள்லாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்க வந்துட்டு என்னென்ன பண்ணுகிறார் பாரு அப்படி சொல்லிட்டு கோச்சிப்பாங்க. இவங்களை கோவப்படுத்த வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், என் ஃபோன் நம்பரை நான் இங்கே மெசேஜ் பண்ணியிருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக இருக்கு என்னோட பெய்ட் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பரை வந்து அப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. யூஎக்ஸ் ரிசர்ச் பற்றி ஐடியா கிடைச்சிச்சா? வெரி குட். இப்போ அடுத்துக்குள்ள போலாமா? அடுத்து என்ன ஜாப் இருக்குன்னு போலாமா? ஓகேப்பா. இப்போ யூஎக்ஸ் ரிசர்ச்சருக்குள்ள நீங்க பாத்துட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர். ஓகே. யூஎக்ஸ் ரோல்ஸ் அண்ட் டைட்டில்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர். யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎக்ஸ் டிசைனர் ஓகே, உங்களுடைய ஆப் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களோட ஆப்புக்கு ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணுவாங்க, சாரி டிசைன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது டிஸ்கவரி? நோட் பண்ணிக்கங்க கைஸ், டிஸ்கவரி. ஓகே. டிஸ்கவரி இன் யூஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பிஎம் என்ன பண்ணுவார், பிஎம் பிஓனா தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்புறம் அது என்னன்னு புரிஞ்சிக்காம போயிட போறீங்க.
ஓகே. ஓகே, டிஸ்கவரி. டிஸ்கவரி இன் யூஎக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க யூசர், உங்களுடைய ரிசர்ச்சர், ஓகே, உங்களுடைய யூஎக்ஸ் டிசைனர்ஸ், ஓகே, இந்த யூஎக்ஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி பேஸ்ல உக்காந்துக்கிட்டு ஒரு டாஸ்க் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இப்ப பிஎம் இருக்கான்னு வச்சுங்க. பிஎம்னா யார் தெரியுமா? பிஎம்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர், அவர் தான் பிஎம். அதுக்கப்புறம் பிஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இது யார் தெரியுமா? யாருக்கு தெரியும் பிஓ அண்ட் பிஎம்? ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர், இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து டாஸ்க் வரும்பா. யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ல யூஎக்ஸ் டிசைனர் தான் பிரைமரி ஃபர்ஸ்ட். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டு காட்ட நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஏதாவது ஒரு நல்ல டூல் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. இது வந்து கான்செப்ட் டிசைன் இப்ப நம்ம போட போறது. ஓகே. ஸோ இப்போ வந்து பிஎம் இருக்காருன்னு வச்சுங்கப்பா. ஓகே. உங்க பிஎம் இருக்காரு. ஓகே, ஒரு பிஎம் அண்ட் பிஓ. என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் நான். ஐ திங்க் ஃபிக்மா ஷேர் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பிஎம் இருப்பாரு. ஓகேவா? இங்க பிஓ இருப்பாரு. இவங்க கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து டாஸ்க் வரும்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து டாஸ்க் வரும். என்ன டாஸ்க் வரும்னு பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு டாஸ்க் வரும். இப்போ யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாரு? அதை அனலைஸ் பண்ணுவார். ஏற்கனவே டெவலப் பண்ண ப்ராடக்டா இருக்குதுன்னா அது எந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவார். கரெக்டா? அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ரிசர்ச் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அவரா செல்ஃப் ரிசர்ச் அதுக்கு பேர். ஓகே. அந்த செல்ஃப் ரிசர்ச்சுக்கு பேர் தான் டிஸ்கவரி ஸ்டேட் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டிஸ்கவரி. டிஸ்கவரி என்னன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பிரச்சனை யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவார். ஸோ ப்ராப்ளம்ஸ், எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவார். ஓகே. இப்போ இங்க பிஎம்பிஓ கிட்ட இருந்து டாஸ்க் வந்துருச்சு. யார்கிட்ட இருந்து வந்ததுக்கு டாஸ்க் வந்திருக்கு? இந்த டாஸ்க யார் எடுத்து ஒர்க் பண்ண போறது? யூஎக்ஸ் டிசைனர் ஒர்க் பண்ண போறாரு. இப்போ அந்த டிஸ்கவரியில கண்டுபிடிப்பாரு. என்னென்ன கண்டுபிடிப்பாருன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யூசருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி பண்றதுனால இவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாரு? ஒரு ஒரு சில டேட்டாவோட வருவார். என்ன டேட்டாவோட வருவாரு? ரிசர்ச் டேட்டாவோட வருவாரு. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் உண்மையான்றதை வேலிடேட் பண்றதுக்கு தான் யார்கிட்ட போவாரு? இந்த ரிசர்ச் டீம் கிட்ட போவாரு. யாரு? ரிசர்ச்சர்ஸ் கிட்ட போவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? சைட்டை உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் டீம் என்ன பண்ணுவாங்க? அனலைஸ் பண்ணி ஆமாங்க நீங்க கொடுத்த கொஸ்டின் படி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்க? இதான் டேட்டா டிரைவன் டிசைன் சொல்லுவாங்க. டேட்டா டிரைவன் டிசைன். இங்க வந்து எதுவுமே டேட்டா இல்லாம நடக்காதுப்பா. எல்லாத்துக்குமே டேட்டா தான். சைட்ல இருந்து எடுப்பாங்க டேட்டா. சைட்ல இருந்து எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு? யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? உங்க சைட்ல இருந்து டேட்டாவை எடுத்துன்னு வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பிடிஎஃபே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யூசருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ யூஎக்ஸ் டிசைனர் தான் மெயின். ஓகே, மெயின் ஆஃப் த ப்ராடக்ட். இங்க தான் அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு ரிசோர்ஸ் கிட்ட போவார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிசர்ச் டீம் கிட்ட போனாரு. அடுத்து அவர் ரிசர்ச் டீம் கிட்ட போனதுக்கு அப்புறம் இங்க வருவார். இங்க யாருக்கிட்ட போவார்னா ப்ராடக்டோடைய டிசைன் மேனேஜர்லாம் இருப்பாங்க இல்லையா? டிசைன் மேனேஜர், டிசைன் ஹெட், அவங்க கிட்டலாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதா? நான் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு வேற யாராவது டீம் மெம்பர்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎக்ஸ் ரிசர்ச்சர் பண்ண யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாரு? எண்ட் டு எண்ட் 360 டிகிரியில் ஒர்க் பண்ணுவார்.
ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? டிஸ்கவரி பண்ணுவார். டிஸ்கவரி பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவார். ஓகே, ஒன்ஸ் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே டிசைனோடைய பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங். யாராக்கெல்லாம் தெரியும் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்னு என்னன்னு சொல்லிட்டு? காம்படிட்டர்னா நம்மள மாதிரி ப்ராடக்ட் யார் வச்சிருக்காங்க, அவங்க எப்படிலாம் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேரு காம்படிட்டர். ஸோ இந்த காம்படிட்டரோட டிசைன்ஸை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ இந்த காம்படிட்டர் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருமா? இப்போ அவருக்கு வந்து பேசிக்கா டிசைன் எப்படி போறதுன்ற ஐடியா கிடைச்சத உடனே ஒயர் ஃப்ரேம் போடுவார். ஒயர் ஃப்ரேம் யாராக்கெல்லாம் தெரியும்? ஒயர் ஃப்ரேம், லோ ஃபெசிலிட்டி ஒயர் ஃப்ரேம், ஹை ஃபெசிலிட்டி ஒயர் ஃப்ரேம். ஹை ஃபெசிலிட்டி ஒயர் ஃப்ரேம் போட்டதுக்கு அப்புறம் நேரா டிசைன் டீம் கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுவார். யாருக்கிட்ட? உங்களோட டிசைன் மேனேஜர் இருக்கிறார்ல, அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுவார். இந்த பாருங்க, இதான் நம்ம பண்ணியிருக்கிற டிசைனு, ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வரும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களோட டீம் எல்லா டிசைனர்ஸ் டீமையும் கூப்பிட்டு ஒரு டிசைன் கிரிட்டிக் உணர்த்துவாங்க. டிசைன் கிரிட்னா என்னது? டிசைன் கிரிட்னா என்னுடைய டிசைன் ஓகேவா இல்லையான்றத கண்டுபிடித்து பேரு டிசைன் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லா டிசைனர் கூட்டின்னு வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பேரு டிசைன் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் கிரிட்டிக்ன்றது என்னன்னா ஒரு சப்ஜெக்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிசைன் கிரிட்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு செக்மெண்ட். அதாவது ஃபீட்பேக் வாங்குறது. ஸோ உங்களோட டீம் கூட உங்களோட பீப்புள் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. இதோ பாருங்க, இப்படிதான் நடக்கும். உங்களோட டீம் இந்த டிசைன் இப்படி நீங்க மாத்திருக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மறுபடியும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கு பாருங்க, இதான் டிசைன் கிரிட்டு. ஸோ டிசைன் கிரிட்னா என்னன்னா உங்களோட குரூப் ஆஃப் டிசைனர்ஸ் கூட போய் உட்காந்து நீங்க பண்ண டிசைனை அவங்க கிட்ட போயிட்டு ரிவ்யூ வாங்குறது. எல்லாரும் உட்காந்து சேர்ந்து ரிவ்யூ வாங்குறதுக்கு பேர் வந்து டிசைன் கிரிட்டிக் சொல்லுவாங்க. இந்த டிசைன் கிரிட்டிக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஷோகேஸ் பண்ணுவீங்களா? ஷோகேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் டீம் சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் டிசைன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேம் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீம் கிட்ட எல்லாம் ஷோ பண்ண தேவையில்லை. ஒரு டைம் தான் காட்டுவீங்க. அதுக்கப்புறம் நேரா உங்களோட ப்ராடக்ட் டீம் கிட்ட இருந்து போவீங்க. உங்க பிஎம் கிட்ட இருந்து காட்டுவீங்க. இது இருக்கார் பாருங்க, உங்க பிஎம் வேலை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போவீங்க. இதான் யூஎக்ஸ் டிசைனோட ஜாப். அடுத்து பிஎம் ஓகே ஆயிட்டாரு, அவர் இல்லைன்னா அவரு ஃபீட்பேக் கொடுப்பாரு. அவரு ஃபீட்பேக் கொடுத்தாருன்னா அவதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபீட்பேக்ஸை நோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டிசைன் பண்ணி ஐடியேஷன் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் உங்களுடைய டெவலப்மெண்ட் டீம் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. டெவ், கியூஏ, அப்புறம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டரு எல்லாருக்கிட்டையும் இனிமேல் காட்டி சைன் அப் வாங்கணும். சைனிங் ஆஃப் டிசைனை சைன் ஆஃப் வாங்கணும். சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிசைனை ப்ரொடக்ஷன் ஐ மீன் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ டிசைன் ஓகே ஆயிடுச்சுப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா? அதோட ஒர்க் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் டெவலப் பண்ண ஸ்கிரீனை நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ரிவ்யூ பண்ணுவீங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங். என்ன பண்ணுவீங்க? யூசபிலிட்டி டெஸ்டிங் இதான் பண்ணுவீங்கப்பா. இது பண்ணதுக்கு அப்புறம் லைவ் போயிடுச்சா? லைவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பார்ப்பீங்க. எல்லாத்தையும் கரெக்டா ஒர்க் ஆகுதா, எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நம்ம கொடுத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்றத கண்டுபிடிப்பீங்க. அதோட இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டன்னு. இதான் யூஎக்ஸ் டிசைனோட வேலை. இதுல இந்த ஒயர் ஃப்ரேம் அண்ட் ப்ரோட்டோடைப் இருக்கு பாருங்க, இந்த செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் மட்டும்தான் யூஐ டிசைன். இந்த செக்மெண்ட் மட்டும்தான் யூஐ டிசைன். ஓகே, மீதி எல்லாமே யூஎக்ஸ் டிசைனோட வேலை தான். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணுன்றதுனால தான் யூஐ டிசைனை சேர்த்தே நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சொல்றது புரிஞ்சுதா? இங்க இந்த யூஎக்ஸ் ரிசர்ச் டீம் இருக்காங்க பாருங்க, அவங்க தனி டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த யூஐல டெக்ஸ்ட் எல்லாம் போட்டிருப்பீங்களா, டெக்ஸ்ட் கண்டென்ட், அதுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் காப்பி ரைட்டிங் சொல்லுவாங்க. என்னது? யூஎக்ஸ் காப்பி ரைட்டிங். அதெல்லாம் வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க, காப்பி ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இது வரையும் புரிஞ்சுதா? யாராருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் பத்தி ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா
டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டிசைனர் டி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு கிராஃபிக் டிசைனரா? கிராஃபிக் டிசைனர் பத்தி நம்ம பேசுவோம் கைஸ். ஓகே, நம்ம இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ்ல, யூஐ யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ்ல. தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா கவனிங்க. நான் உங்க எல்லாருடைய ஹெல்ப்பையும் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ பாத்தீங்களா, இப்போ எங்க இருந்து டாஸ்க் வந்துச்சு? உங்களுடைய பிஎம்ஓ கிட்ட இருந்து டாஸ்க் வந்துடுச்சு. யூஎக்ஸ் டிசைனர் பண்ணாரு, அதான் டிஸ்கவரி அனலைஸ் பண்ணாரு, ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாரு, யூசர் என்ன மாதிரி ப்ராப்ளத்தோட இருக்கிறாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரிசர்ச் டீம் கிட்ட போனாங்க. ரிசர்ச் டீம் ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க, அதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணாரு, காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணாரு. அப்புறம் உங்களுடைய யூஐ பண்ணீங்க, யூஐல காப்பி ரைட் அப்டேட் பண்ணீங்க. அதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க? காப்பி ரைட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசைன் டீம் கிட்ட ஒரு கிரிட்டிக் மெசேஜ் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது. அப்புறம் ஃபைனலா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வந்து பிஓ கிட்ட சப்மிட் பண்ணி ஒர்க்கை முடிக்கிறீங்க. இதுதான் நம்ம பார்த்தது. அதாவது யார் யார் கூட கனெக்ட் பண்ணுவீங்க? டெவலப்மெண்ட் டீம் கிட்ட, ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் கூட, எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை முடிப்பீங்க. சைன் அப் வாங்கணும், இதெல்லாம் சொன்னேன். அழகா இந்த ப்ராசஸை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராருக்கெல்லாம் டிசைனர் யூஎக்ஸ் டிசைனோடைய லைஃப் புரிஞ்சுது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க டி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். உங்க எல்லாருக்கும் சிறப்பா எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரோல் நம்ம பார்க்க போறோம். அடுத்த ரோல் என்னது? யுஎக்ஸ் ரைட்டரு. யுஎக்ஸ் ரைட்டர். யுஎக்ஸ் ரைட்டர் யாரு? உங்களுடைய மொபைல் ஆப்ல நீங்க போடுற அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, காப்பி, அந்த டெக்ஸ்ட் காப்பியை அப்டேட் பண்ணக்கூடியவங்க யூஎக்ஸ் ரைட்டரு. ப்ரோ என்ன ப்ரோ தனித்தனியா வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் ஆளு? ஆமாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களால ஒரு வேலையை கரெக்டா முடிச்சாலுமே போதும்னு சொல்லிட்டு தான் மக்கள்லாம் யோசிப்பாங்க. எல்லாத்துலயும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. அது அதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது அதுக்குன்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யுஎக்ஸ் ரைட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசைனுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டோட எப்படிலாம் போடணும், அந்த டெக்ஸ்ட் எப்படிலாம் இருக்கணும், அந்த காப்பி எப்படி இருக்கணும், அது எப்படிலாம் யூசர் என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும், எப்படிலாம் யூசரை அடுத்த லெவலுக்கு அது மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கலாம், அதாவது எப்படி அந்த ஃபோன் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு, அந்த வாட்ஸ்அப் ஸ்மைலிலாம் பாருங்களேன், உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும், ஒரே ஒரு எனர்ஜியா இருக்கும் அதை பார்க்கும்போது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற வார்த்தைகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்ரு. என்னது? யூஎக்ஸ் ரைட்ரு. ஸோ யூஎக்ஸ் ரைட்டரோட வேலை என்னது? உங்க மொபைல் போன்ல வரக்கூடிய எல்லா விதமான டெக்ஸ்ட், கண்டென்ட், லேபிள், பட்டன் நேம் எல்லாத்தையுமே பக்காவா டிசைன் பண்ணி சூப்பரான லாங்குவேஜ்ல, ஈஸி அண்ட் சிம்பிள் வாய்ஸ் டோன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை யூஸ் பண்ண வைப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன மாதிரியான ஃபார்மட்டிங்கு, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரு, ஜார்கன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஜார்கன்னா இப்போ நீங்க வந்து டாக்டர்னா டாக்டருக்கான ஜார்கன் இருக்கும், எம்பிபிஎஸ்னா என்னது, அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஜார்கன்ஸ். யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில ஜார்கன்ஸை யூஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அவங்களோட காப்பி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு இந்த டிசைனர் ரோலுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஹையர் பண்றாங்க. சொல்றது புரிஞ்சுதா? இந்த ரோலுக்கே வந்து நிறைய பேரை ஹையர் பண்றாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த டிகிரி வேணா படிச்சிருக்கலாம், ஆனா இங்கிலீஷ்ல நல்லா தரவா இருக்கணும், இங்கிலீஷ் ரைட்டிங்ல செம்ம நாலேஜபிளான இருக்கணும். ஓகே, யூ வாண்ட் டு பி எ பக்கா இங்கிலீஷ் நாலேஜபிள் பர்சன். நீங்க இப்ப யாராவது பிஏ பிகாம் படிச்சிருக்கீங்கன்னா, பிஏ படிச்சிருக்கீங்களா, இல்ல இங்கிலீஷ் நல்லா எழுத தெரியுமா, யூ கேன் பிகம் அ யூஎக்ஸ் ரைட்டர் இன் 3 to 4 months. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸ் ரைட்டர் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ. இப்படி கூட ஒரு ரோல் இருக்கா ப்ரோ?
அப்படிலாம் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா ப்ரோ, யூஎக்ஸ் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, இருக்கா? எஸ் இருக்கு. இப்போ யூஎக்ஸ் ரைட்டர் பத்தி எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யூஎக்ஸ் ரைட்டர் UXW அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ UX writers are increasingly sought after. Okay, there are tons of jobs opening on the demand on expected to increase. If you want to join discipline and become UX writer, you can make yourself more attractive to employees by taking course in UX design, UX writing and content design. புரிஞ்சுதோ? ஸோ யூஎக்ஸ் ரைட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டிமாண்ட் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்டர் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யூஎக்ஸ்டபிள்யூ கமான் கைஸ். பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு செஷனு. வேற லெவல் போயிட்டு இருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியுது. உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? பயங்கர எனர்ஜியா இருக்கேன் நான். நீங்களும் அதே எனர்ஜில இருக்கீங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர்ஸ். யாருப்பா அந்த ப்ராடக்ட் டிசைனரு? அவரை தூக்குங்கப்பா அப்படின்னுவாங்க. ஓகே, வாட் இஸ் தட் ப்ராடக்ட் டிசைன்? ஸோ ப்ராடக்ட் டிசைன்ன்றவங்க யாருன்னா உங்களுடைய ப்ராடக்ட், அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ராடக்டோடைய எண்ட் டு எண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு டிசைன் லேஅவுட்டை செட் பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராடக்ட் டிசைனர் சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஷோ பண்ணுறேன் ப்ராடக்ட் டிசைனர் யாருன்னு சொல்லிட்டு. எஸ், a product designer is a professional who creates physical or digital products and is responsible for entire product design process. Okay, so they work variety of products such as mobile phones, household appliances, cars, software, software applications. Okay, so இந்த மாதிரி மெனி ஆஸ்பெக்ட்ல ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க டெக்னிக்கல் ப்ராடக்ட் மட்டும் டிசைன் பண்ண மாட்டாங்க, அவங்க பிசிக்கல் ப்ராடக்டையும் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைனர். இதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இண்டஸ்ட்ரியல் டிசைனர். நம்மளுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியல் டிசைனர்லாம் பத்தி தேவையில்லை. நீங்க யூஎக்ஸ்ல எப்படி ப்ராடக்ட் டிசைனரா வரலாம் அப்படின்னா, யூ வாண்ட் டு பிகம் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டிசைனர். ஓகே, யூ வாண்ட் டு பி அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டிசைனர். பண்ணிடலாமா? ஆகலாமா? ப்ராடக்ட் டிசைனர் ஆகலாமா? ஓகே, ஸோ ப்ராடக்ட் டிசைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம காசு கொடுத்துட்டு இருக்கானுங்க. 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 29 லட்சம் அந்த மாதிரி போயினே இருக்கு. இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிற சேலரி லாஸ்டா என் கம்பெனியில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்சம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கம்பெனி எனக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 25 to 27 வரை ஆஃபர் பண்ணுறானுங்க. பட் ரைட் நவ் நானும் அப்ளை பண்ணலை எதுக்கும் பெருசா. ஒய் பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலயமா நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான்றது தான் ஐடியா. கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். ஓகே, யூ கேன் பிகம் அ ப்ராடக்ட் டிசைனர், சீனியர் ப்ராடக்ட் டிசைனர் அண்ட் லீட் ப்ராடக்ட் டிசைனர். ஸோ வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ப்ராடக்ட் டிசைனர் இருக்கு. ப்ராடக்ட் டிசைனர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும்பா, வேற ஒன்றும் இல்லை. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? அதாவது ஸ்க்ரம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ராடக்ட் டிசைனர் பத்தி. ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குங்க. எப்படி ப்ராடக்ட் மேனேஜர் வந்து ஒர்க் பண்றாரோ, லைக் எப்படின்னா ஆஹ், ஒரு பேசிக்லி ப்ராடக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, எல்லா கூடயும் கோஆர்டினேட் பண்ணணும்.
எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும், ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், ரோட் மேப் பண்ணணும். ஓகேங்களா? பிஆர்டினா ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய பேர் கூட வந்து கனெக்ட் பண்ணி, உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல சில டாஸ்க் எடுத்து நீங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. அதாவது ப்ராடக்ட் டிசைனர்னா, டாஸ்க்லாம் யார்கிட்ட வந்து குடுக்க மாட்டாங்க. நீங்களா ப்ராடக்ட்டோடைய எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்குதோ, அதெல்லாம் கண்டுபுடிச்சு, நீங்க உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. நீங்க ப்ராடக்ட்டோட மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒர்க் பண்ணணும். ப்ராடக்ட்டோட ஓனர் சைட்ல ஒர்க் பண்ணணும். ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங் அண்ட் உங்களோட டெவலப்மெண்ட் சைட்ல ஒர்க் பண்ணணும். தட் இஸ் ப்ராடக்ட் டிசைனரோட வேலை. ஸோ ப்ராடக்ட் டிசைனர்ஸ் வந்து மோர் இன்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா ஒர்க் பண்ணுவாங்க. டிசைன் சைட்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ப்ராடக்ட் டிசைனர்ஸோடைய ஒர்க் வந்து மோர் இன்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கும். அவங்களுமே ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுவாங்க. அவங்களுமே யூசர் ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களுமே கான்செப்டலைசேஷன் பண்ணுவாங்க. அவங்களுமே என்ன பண்ணுவாங்க? ஸ்கெட்ச் போடுவாங்க. விஷுவல் டிசைனிங் ஒர்க் பண்ணுவாங்க. கொலாபரேட்டிவா எல்லாரும் கூடயும் கனெக்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டிங் போடுவாங்க. ஷெட்யூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சால்வ் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி யுஐஏ யுஎக்ஸ். இது ப்ராடக்ட் டிசைனிங். ப்ராடக்டோட ரோட் மேப்ல ஒர்க் பண்ணணும். ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன தேவைன்ற ஃபியூச்சரிஸ்டிக்ல ஒர்க் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் டிசைனர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, பிடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். பாருங்க, டைப் பிடி. பிடி ஃபார் ப்ராடக்ட் டிசைனர். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் டிசைனரா நீங்க கிக் ஸ்டார்ட் ஆன் பண்ணும்போதே இந்த ரோல்குள்ளாம் போகலாம். ஓகே. யூஎக்ஸ் ரைட்டர் ஆகலாம், ஜூனியர் ரைட்டர் ஆகலாம். சி, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா நீங்க ஷோகேஸ் பண்ணாதான் மக்கள் உங்களை நம்பி வேலைக்கு எடுப்பாங்க. இன்னும் வந்து நான் ரொம்ப குழந்த மாதிரி தான் எனக்கு கத்து கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிறேன், நான் கத்துக்கிறதுக்கு தான் சார் வந்திருக்கிறேன். அப்படிதான். ஓகே, நீங்க கத்துக்குங்க, நான் சொல்ல மாட்டேன், கத்துக்க வேணாம்னு சொல்லல. பட் யூ வாண்ட் டு பி a வெரி மெச்சூர் டிசைனர். ஓகே. நம்ம இன்னும் மெச்சூரிட்டியே ஷோ பண்ணாம ரொம்ப டிசைன் எல்லாம் மொக்கையா டிசைன் பண்ணி எதுவுமே ஷோகேஸ் எல்லாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலி. ஓகே. தட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க எப்பயுமே நான் ஒன்று சொல்றது உங்களுக்கு என்னன்னா, மெச்சூர் ஆகுங்க, டிசைன்ல மெச்சூர் ஆகுங்க. ஓகேவா? விஷயம் அட்டன் பண்ணுங்க, நிறைய நெட்வொர்க் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுங்க. ஓகே. நீங்க சும்மா அந்த மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணி ஷேர் பண்றாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, யூ வாண்ட் டு பி அ வெரி மெச்சூர்டு டிசைனர். அதர்வைஸ் பீப்புள் ஒன்ட் ஹையர் யூ. ஓகே. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் டிசைனர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆயிடுவீங்களா? ஸோ ப்ராடக்ட் டிசைனருமே அதே தான், என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷுவல் டிசைனர். அது யாருப்பா விஷுவல் டிசைனரு? அதாவது விஷுவல் டிசைனர்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராஃபிக் டிசைனருக்கு ஸ்கோப் இருக்கா ப்ரோ, கிராஃபிக் டிசைனருக்கு ஸ்கோப் இருக்கா ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு கேட்டுன்னு இருக்கீங்கல்ல, அந்த கிராஃபிக் டிசைனருக்கான வேலை தான் இப்ப நான் சொல்ல போறேன். சி, நீங்க கிராஃபிக் டிசைனர்னு போய் எல்லார்கிட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. யூ ஆர் நோ மோர் கிராஃபிக் டிசைனர். கிராஃபிக் டிசைனர் போயிட்டு உங்களை போய் வெளில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாம் சுத்தமா ஏறவே ஏறாது. ஃபார் ஷூரா சொல்றேன். நீங்க என்ன எத்தனை வருஷம் போனாலும் விஷுவல் டிசைனிங்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் கம்மி தான். அதாவது கிராஃபிக் டிசைனரோட சேலரி. ஓகே. ஸோ அதனால வெளில போய் நீங்க யாராவது நான் வந்து கிராஃபிக் டிசைனர் ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இன்னைக்கு எல்லாருமே மாடர்ன் ஆயிட்டாங்க, எல்லாருமே யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆயிட்டாங்க, விஷுவல் டிசைனர் ஆயிட்டாங்க.
இருக்கு, இன்னும் இருக்குதான். பட் ஏன்னா இன்னும் எவ்வளவு காலத்துல வந்து கேன்வா வந்ததுக்கு அப்புறம் கிராஃபிக் டிசைனுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இதான் உண்மை. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கேன்வா வந்ததுக்கு அப்புறம் கிராஃபிக் டிசைனோட மதிப்பு டோட்டலா முறைஞ்சிருச்சு, குறைஞ்சும் போயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் டிசைனர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கான நகர்வா இருக்குது. நீங்க போய் போர்ட்ரேட் பண்ணும்போது வெளில சொல்லும்போது ஐம் விஷுவல் டிசைனர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. கிராஃபிக் டிசைன் சொன்னீங்கன்னா நோ மோர் பீப்புள் வாண்ட் ரெஸ்பெக்ட் யூ. ரெஸ்பெக்ட் என்ன சொல்லுது, உங்களை அடுத்த லெவலுக்கு யோசிக்க மாட்டாங்க. அதுவே யூஐ யூஎக்ஸ்னா டெக்னாலஜிக்கல் லெவல் யோசிப்பாங்க. ஓ சூப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ஓகே ஓகே அப்படின்னுவாங்க. கிராஃபிக் டிசைனரா அப்படின்னுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கிங்க. ஓகே. So you want to become a UI UX designer? Please reach out me. My phone number is pinged there. Visual designer, create and look and feel of the digital products such as website apps by designing images, illustration and graphics. பாத்தீங்களா? கிராஃபிக் டிசைனிங் படிச்சிட்டீங்கனாலும் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் வெப்சைட் கிரியேஷன்ஸ், கேம்ஸ், மூவிஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே. யூ வில் ஒர்க் ஆன் மெனி இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணலாம். பட் அதெல்லாம் போனா காசு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ கொலாபரேட்டிங் வித் ஐடி அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கும். டிசைனிங் ப்ரொடக்ஷன் அசெட் அண்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ் லோகோஸ் ஓரளவுக்கு காசு கிடைக்கும். ஓகே. டிசைனிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் வெப் அண்ட் மொபைல் லட்சக்கணக்கில் கிடைக்கும். அதான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஸோ ரிசர்ச்சிங் கம்பெனி ஹிஸ்டரி அண்ட் கரண்ட் ஆஃபரிங். So research about the company history and current offerings are nothing but you want to be a more into research oriented person. So visual design என்ன ஏன் தெரிஞ்சிச்சா? So specialized in design look and feel of the website and application, UI graphics, image elements, animation இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பக்காவான ஒரு விஷுவல் டிசைனரா ஆக முடியும். ஓகே. A graphic designer creates logo, website, marketing materials, visual designer creates interfaces. ஸோ கிராஃபிக் டிசைனரா விஷுவல் டிசைனரான்றது உங்க கையில் தான் இருக்குது. ஹவ் யூ ஆர் போர்ட்ரேட்டிங் யுவர் செல்ஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. விஷுவல் டிசைனர்ஸ் பத்தி ஐடியா கிடைச்சா அப்படின்னா விடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். விடி விஷுவல் டிசைன்ஸ் பத்தி எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னா விடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ விஷுவல் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு வித் கிராஃபிக் டிசைன், விஷுவல் டிசைன், பேக்ரவுண்ட் ஃபோக்கஸிங் ஆன் மேக்கிங் பிக்சல் பர்ஃபெக்ட் ப்ரோட்டோடைப்ஸ், லேட்டரின் டிசைன் ப்ராசஸ், கன்வெர்ட் யூஎக்ஸ் கோல்ஸ் இன்டு அட்ராக்டிவ் டிசைன். அதாவது நாங்க யூஎக்ஸ் போட்டு கொடுத்தா நீங்க அதை யூஐயா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்க. கிரியேட் அண்ட் மெயின்டைன் தி லேபிள்ஸ், லைப்ரரிஸ், ப்ராடக்ட் ஐகான், கலரு, ஃபாண்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. ஓகே. பிராண்டிங் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பீங்க. யூட்டிலைஸ் தி டிசைன் கான்செப்ட், பிரின்சிபல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கிராஃபிக் டிசைன் நம்ம ஊர்ல எல்லாம் போட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய தியரிட்டிகள் இருக்குன்றது நம்மளால யாரும் தெரியாது. ஸோ ப்ரோட்டோடைப் நீங்கள் பண்ணணும், விஷுவல் ஸ்டைல் கைட் பண்ணணும், ஐகான் லைப்ரரிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ பிராண்டிங் மெட்டீரியல்ஸை வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கறது அவங்களோட வேலை. ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா விடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தது தான். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி மீன் காப்பி ரைட்டர். ஸோ அவங்களோட வேலை கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா யூஎக்ஸ் ரைட்டர் தான். ஸோ அவங்களோட வேலை என்னன்னா உங்களுடைய வார்த்தைகள், உங்களோட டெக்ஸ்ட் வர்றது எல்லாத்தையும் பக்காவா உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. தோஸ் பீப்புள் ஆர் கால்டு யூஎக்ஸ் ரைட்டர்ஸ். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பெரிய லெவல் ஒரு ப்ராசஸ் பார்க்க போறோம். வேற லெவல்ல இருக்க போது பார்க்கறதுக்கு ரெடியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுஎக்ஸ் யூனிகான். யாருப்பா அது யுஎக்ஸ் யூனிகான்? என்ன ப்ரோ புதுசு புதுசா எதோ சொல்ற? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை ப்ரோ. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு யூஐ யூஎக்ஸ் மட்டும்தான் ப்ரோ. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வேற எதுவும் எங்களுக்கு அகாடமிலாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூஐ யூஎக்ஸ் மட்டும்தான் ப்ரோ. அப்படின்றவங்களாம் யாராரு? மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல என்ன ப்ரோ நிறைய புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மீ அப்படின்னு போடுங்க. இல்ல ப்ரோ ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்ப நான் சொன்ன யூஎக்ஸ் யூனிகான் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம்.
புதுசு புதுசா சொல்றியா ப்ரோ? எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ப்ரோ. இப்பதான் தெரியும் எனக்கு எல்லாமே. உங்ககிட்ட தான் வந்து கத்துக்கிட்டேன். இவ்வளவு தூரம் புதுசு புதுசா சொல்லி கொடுக்குறீங்களே ப்ரோ. இவ்வளவு நாள் எங்க ப்ரோ இருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க நிறைய பேரு. நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களான்றது சொல்லுங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் யூனிகான். யூஎக்ஸ் யூனிகான்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேக் எண்டும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்றான் தெரியுமா? அவனுக்கு பேரு தான் யூஎக்ஸ் யூனிகான். இவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சேலரி. மார்க்கெட்ல உங்களுக்கு HTML CSS எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஎக்ஸும் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூ கேன் பிகம் யூஎக்ஸ் யூஎக்ஸ் யூனிகான். ஓகே. அதாவது அவனுக்கு என்ன தெரியணும்? ரிசர்ச் தெரியணும், டெவலப்மெண்ட் தெரியணும், அதுக்கப்புறம் நல்ல ரிசர்ச் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு பேரு யூஎக்ஸ் யூனிகான். ஓகே. யூஎக்ஸ் யூனிகானோடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம சேலரி அவனுக்கு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு யுஎக்ஸ் யூனிகான் அப்படின்னு ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கத்துக்க வேண்டியது என்னென்ன கத்துக்கணும்? 4 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கீங்க. டிசைன் மட்டும்தான் யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல கத்துக்க முடியும், வேற எதுவும் கத்துக்க முடியாது. டெவலப்மெண்ட் தெரியணும்னா யூ வாண்ட் டு லேர்ன் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் சம் அதர் டூல்ஸ். ரிசர்ச் தெரியணும்னா ரிசர்ச் ஓரளவுக்கு கத்துப்பீங்க யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்கும் போது. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். கம்யூனிகேஷன்னா பேசுறது மட்டும் கிடையாது. உங்க டீம் கூட உங்க டீம் கூட கொலாபரேட் பண்றது, மத்தவங்கள வேலை வாங்குறது, மத்தவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குறது, மத்த டிசைனர்ஸ் டீம் கிட்ட கொலாபரேட் பண்ணி கொடுத்து ஒரு டாஸ்க் முடிக்கிறது எல்லாமே கம்யூனிகேஷன் தான். சொல்றது புரிஞ்சுதா? கட் இட்? ஸோ யுஎக்ஸ் யூனிகான் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டிசைனர். அவனுக்கு டெவலப்மெண்ட் தெரியும், ரிசர்ச் தெரியும், கம்யூனிகேட் பண்ணுவான், டிசைன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு பேரு யுஎக்ஸ் யூனிகான். என்னது? யுஎக்ஸ் யூனிகானு. புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸ் யூனிகான் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. யூஎக்ஸ் யூனிகான் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. யூஎக்ஸ். கமான் கைஸ், டைப் பண்ணுங்க. சீக்கிரமா டைப் பண்ணுங்க. டைம் இல்லை, 8 மினிட்ஸ் தான் இருக்கு. 8:30 ஆகிறதுக்கு. நம்ம அடுத்து பார்க்குறோம் இன்னும் நிறையா. ஸோ இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த காமன் ரோல் ஒன்னே ஒன்று மட்டும்தான்.
யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், இது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. இந்த ரிசர்ச்சர் தெரியாது, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தெரியாது, யூஎக்ஸ் ரிசர்ச்சர் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த ரோல்ஸ் எல்லாம் தெரியாது. பாருங்களேன், உங்களுக்கு டிசைனை பத்தி இவ்வளோ கிளாரிட்டியே இல்லாம நீங்க பிளைனா யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா, தட்ஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன், எனி ஒன். ஒரு டிசைனரா அந்த ரோல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண போறோம், என்ன இருக்குன்னே தெரியாம போய் லைவ்ல யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றது. எந்த உங்க இன்ஸ்டியூட்ல நீங்க எங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்ல போய் கேளுங்க, என்னன்னு கேளுங்க, ஒன்னும் தெரியாது. தெரியாது. அதான் கலாச்சாரம், நம்ம ஊர் கலாச்சாரம் அதுதான். சோ இந்த மாதிரி இருந்துகிட்டு அரைகுறையா ஏதாவது படிச்சுட்டு யூஐ யூஎக்ஸ்ல ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? நான் வந்து ஆதங்கப்படல. லைக் எப்படி சொல்றது, லைட்டா கோபமா ஆகுறேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மக்கள்லாம், நம்ம பசங்க ஒழுங்கா படிக்காம படிச்சுட்டாங்க, ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்காம சில பேர் போயிட்டாங்கன்றதுனால நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஆவேசப்படுறேன். போதும் ப்ரோ, உங்க ஆவேசம் நிறுத்துங்க ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் யாராரு சொல்லுங்க. சரியா? சோ ப்ராப்பரா படிச்சுட்டு நீங்க வேலைக்கு அட்டன் பண்ணா ஏன்பா உங்களை வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க? இதுதான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ நல்லா பண்ணுங்க. ஓகே, நல்லா படிங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க, இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கோம், இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. ஓகே, நிறைய கத்துக்க ட்ரை பண்ணுங்க, நல்ல பர்சன்ஸ் கூட உட்காந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஜாப் பிளஸ் இன்டர்ன்ஷிப்லாம் எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி பாருங்க. சும்மா படிக்கிறோம், நம்ம 90,000 கட்டி படிக்கிறோம், ஒன்னும் ஒரு ஒரு வேலை கூட ரெடி பண்ணி கொடுக்க மாட்டானா, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அங்க போய் படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ அதனால படிங்க, ப்ராப்பரா எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும். மார்க்கெட்ல அவ்வளோ ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது. சொல்றது புரிஞ்சுதா? மார்க்கெட்ல என்ன இருக்குது? ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது. ஓகே. ஓகே, சூப்பர், ஃபைன், நல்லா போயிட்டு இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? ஆவேசம் படம் பார்த்தது இல்லையா? பகத் பாசில் படம், சும்மா கிட் பண்ணோம்பா. ஓகே. ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதுல எல்லா கம்பெனிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலுக்குலாம் நம்மள ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் ஹையர் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி நம்ம அப்ளை பண்ணா யூ கேன் பிகம் அ டிசைனர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், விஷுவல் டிசைனர், ரிசர்ச்சர், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யூஎக்ஸ் யூனிகார்ன். ஓகே, எனி கைண்ட் ஆஃப் அ ஜாப் ரோல் யூ கேன் அப்ளை, பட் யூ வாண்ட் டு கெட் த வாட் நாலேஜ். யூ வாண்ட் டு கெட் த நாலேஜ். நாலேஜ் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுங்க. ஓகே, யூ வாண்ட் டு பிகம் அ ப்ராப்பர் யூஎக்ஸ் பர்சன், நாட் லைக் சும்மா யூஏ யூஎக்ஸ் நானும் பண்ணிட்டேன்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறது, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு அகாடமில நான் படிச்சுட்டேன், இப்போ நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், பட் ஆனால் எனக்கு ஜாப் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் யாராரு? எங்கேயா நான் படிச்சுட்டேன், ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு இருக்கிறவங்க யாராரு? ஓகே. இப்போ நான் வந்து சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு அகாடமில படிச்சிட்டேன் ப்ரோ, ஆனா எனக்கு வேலை தான் ப்ரோ கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாரு? இல்ல ப்ரோ, நானும் படிக்காம தான் இருக்கேன், எங்க படிக்கலான்ற டவுட்ஃபுல்லா இருக்கிறன்றவங்க யாராரு? ஓகே.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் யாராவது என்னுடைய ஒன் ஆன் ஒன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் லிங்க். ஓகே, யூ கேன் யூஸ் அண்ட் யூ கேன் ஜாயின். ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஒன் ஆன் ஒன் நம்ம பேசுவோம். ஓகேவா? இது வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஜாயின் இன் மை ஒன் ஆன் ஒன் செஷன். ஓகேவா? இது வந்து இப்போ நான் குரூப் அனுப்பியிருக்கிறது வந்து ஒன் ஆன் ஒன் செஷனுக்கானது. இதில் வேற யாராவது ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் ஹியர். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? ஹவ் யூ பீப்புள் ஹவ் பீ ஹவ் யூ பீப்புள் காட் இன்சைட்? ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சென்ச்சர்ல நேற்று எனக்கு எப்படி டாஸ்க் கொடுத்தாங்க, ஐ மீன் எனக்கு அக்சென்ச்சர் எப்படி டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்கை நான் எப்படி பண்ணி எப்படி கிளியர் பண்ணன்றதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இஃப் பீப்புள் ஹூ நீட் டு பி கெட் ஜாயின் இன் மை கோர்ஸ் ப்ரோக்ராம், ப்ளீஸ் 4 month ட்ரைனிங் ப்ரோக்ராம், ப்ளீஸ் ட்ரைனிங். ஓகே, ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்சென்ச்சரை நான் எப்படி கிராக் பண்ணேன் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம நாளைக்கு வந்துருங்க இதே டைமிங்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? உங்களோட அட்டெண்டன்ஸ் வேணும். அட்டெண்டன்ஸ் கொடுத்தா தான் என்னால் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களோட ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ண முடியும். தயவு செய்து உங்களுடைய அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. வராதவங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட், அட்டன் தி ப்ரோக்ராம். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அது நீங்கள் பாருங்க. ஓகே, அட்டெண்டன்ஸ் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஜாயின் அதில் ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த செஷன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் மீ அ ரிவ்யூ. டிமென்டி அகாடமிக்கு யூ கேன் கிவ் அ ரிவ்யூ. இந்த செஷன் எப்படி போயிட்டு இருக்கு, ஹவு யூ பீப்புள் ஆர் என்ஜாயிங் அப்படின்றத யூ கேன் ஃபில் ஹியர். ஓகே, ஃபார்ம் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ யாராவது நல்லா போயிட்டு இருக்கு, இவருக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கிவ் மீ அ ரிவ்யூ. ஓகே, எங்களோட டீம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லிங்க் அனுப்பிட்டேன். அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கேன். ஃபார்ம் லிங்க் இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ்டர் ஆரோன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க. ராமேஸ்வர் இருக்கு பாருமா. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஸோ உங்கள் ரிவ்யூ அழகாக எனக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய ரிவ்யூ மட்டும் பத்தாது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஓகே. வீடியோ எடிட்டிங் நல்ல ஸ்கோப் இருக்குமா? எடிட்டர் விக்னேஷ் நல்லா பண்ணுங்க.
எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ வாய்ஸ் ஆஃப் சேலம். ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ரிவ்யூ அழகா எனக்கு என்ன பண்ணுங்க, கூகுளில் போடுங்க. ஓகே, நாளைக்கு செஷனை மறக்காம அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு, சொல்றதுக்கு. ஸோ ஹோப் யூ பீப்புள் ஆர் என்ஜாய்டு டுடே செஷன். ஸோ உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு மீட் பண்றேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ டுமாரோ. ஓகே. நீங்க இந்த 15 நாள்ல எல்லாருமே டிசைனர் ஆகணும்ன்றது தான் என்னோட உண்மையான ஒரு இன்டென்ஷன். நீங்க வந்து கத்துக்குங்க. ஓகே, கத்துக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியுமா காப்பாத்துங்க. ஸோ ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளுக்கு காலேஜுக்கும் இதுக்கும் பே பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஒர்க் இட் அவுட். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மிடில் கிளாஸ்லேருந்து வெளியே வரணுன்றது வந்து ரொம்ப பேரோட கனவு, ஆசைலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல இருந்தோம்னா நம்ம கன்ஃபார்ம் வெளியே வந்தால் தான் ஆகணும். யூ பீப்புள் வில் கம். அதுக்கான ஹெல்ப் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் அது மாதிரி தான் இருந்தேன். பட் ரைட் நவ் எனிவே ஐம் ஏர்னிங் குட், லிவிங் குட் லைஃப். ஸோ அதுமாதிரி நீங்களும் வரணும். திஸ் இஸ் மை விஷஸ். ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ டுமாரோ. பாய். நான் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா என் ஃபோன் நம்பர் நீங்கள் வேணா எனக்கு பிங் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை. அட்டண்டன்ஸ் லிங்க் மேலே இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி வைக்கிறேன். பாருங்க, இந்த சாட்ல வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, அட்டண்டன்ஸ் லிங்க் இருக்கு. ப்ளீஸ் ஃபில் த அட்டண்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ, பாய்.